2 மாதங்களா ஜான் ஜபராஜை பற்றி நிறைய வீடியோங்களை வந்துருக்கு. அவர் மனைவி விட்டு பிரிந்து விட்டார். ரீமா ஷெர்லினை விட்டு அவர் பிரிந்து விட்டார். அது இப்போ அவர் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டார். தமிழ்நாட்டை விட்டு இப்போ ஆந்திரா, பஞ்சாப், ஸ்ரீலங்கா இப்படி பண்ணுற ஊர்களுக்கு போயிடுறாரு. தமிழ்நாட்டில் என்னை யாரும் மதிக்க மாட்டானுங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறானுங்க, நான் என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சுட்டு நான் போய் கர்த்தருக்காக ஊழியம் பண்ண போகிறேன், பாட்டு பாடி அவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு போயிட்டார். இப்போ பிரிந்த குடும்பம் என்ன ஆகுது? சரி, மனைவி பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இருக்குது, என்ன ஆகுது பாரு நீங்களே. அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன ஆகுது? எவ்வளோ துக்கமான ஒரு விஷயம். அதாவது கணவன் இருந்து மறிச்சிட்டா பரவாயில்ல, ஒரே மொத்தமாக மரணம் அடைந்துட்டா கொஞ்ச நாள் துக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு அப்புறம் அதை மறந்துடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடலாம். பிள்ளை வளர்ந்துருவான், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருவாங்க, பேர பிள்ளை வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். ஆனால் மனைவி உயிரோடு இருக்கும்போதே கணவன் தன்னை விட்டு போகிறாருன்னா மனைவிக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். இதோ இப்படியா சொல்லிக்குது பைபிள்? மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கோ, இல்லை மனைவியை ஒதுக்கிடு, இல்லை மனைவியை விவாகரத்து பண்ணிவிடு, நீ எனக்காக வந்து பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, என்னை புகழ்ச்சியா பேசு, பைபிளை பற்றி வெறுவெறி அப்படியா சொல்லுது பைபிள்? எது ஊழியா அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு ஜான் ஜபராஜ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவர் மீட்டிங் வச்சா போய் கூட்டமாக நிரம்பி வழியுது. அது அவர் பாட்டு பாடினா ஆடுறதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்களுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவர் ஒரு ஐடியா பண்ணிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஊழியம் என்றால் என்ன? கர்த்தருக்கு செய்யும் ஊழியம் என்றால் என்ன? நாம கௌரவமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? கௌரவமாக இருக்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? ஊழியம் பண்ணுறது தான் கௌரவமா? பாட்டு பாடுறது தான் கௌரவமா? சர்ச்சுக்கு போகிறது தான் கௌரவமா? இல்லை மனைவியை அழ வச்சுட்டு போயிட்டு ஊரா பாட்டு பாடுறதும் பைபிளை பற்றி பேசுறது தான் ஊழியமா? ஏதோ இந்த பைபிள் ஊழியன்னு சொல்லுது. இப்போ வாங்க இந்த ரீமா ஷெர்லின் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்போம். நம்ம ஏஜ் மாறும், நம்ம ஹார்மோன்ஸ் மாறும், அதில் ஒரு பேட்டில். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டில், வயசானதுக்கப்புறம் ஹெல்த் இருக்கிற ஒரு பேட்டில். ஆனால் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பேட்டில் இருக்கு இல்லைங்களா? திஸ் வில் பி த ஈஸியஸ்ட் விக்ட்ரி இன் யுவர் லைஃப். இதுதான் சுலபமான விக்ட்ரியாக ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த 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 பேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அந்த பேட்டில் வந்து இது எப்படிலாம் இது முடிஞ்சிச்சு, நான் எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ணினேன், என் முன்னாடி கோலியாத் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே, நான் எப்படி, என் சைஸ் இத்தினூண்டா இருக்கு, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆர்மி இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோலியாத்தை தான் உங்களை கொண்டு போய் அந்த த்ரோனில் உட்கார வைக்க போகிறான். அந்த கோலியாத்து மூலியமாக தான் நீங்கள் அந்த த்ரோனில் போய் உட்கார போகிறீங்க. நம்ம முன்னாடி இருக்கிற ஜெயன்ஸை நம்ம பார்த்துட்டு, நம்ம முன்னாடி நிற்கிற ராட்சசர்களை நம்ம பார்த்துட்டு நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் எதுக்கு இவங்களை நீங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்க, why did they come into my life அப்படின்ற கேள்வியில் நம்ம கேள்வி கேட்டு நம்மளோட பலம், அதாவது நம்ம பலம் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் தானே நமக்குள்ளே இருக்கிற பலன், யார்? ஆண்டவர் மாத்திரம் தானே. அதையே மறந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற ஜெயன்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே இவன் என் லைஃப்பில் கொண்டு வந்தீங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய ஜெயண்ட் என் முன்னாடி நின்றுட்டுருக்கா? நம்ம கேள்வி கேட்டு நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரோட பலத்தை நம்ம மறந்துடணும். ஆனால் ஆல்வேஸ் ரிமெம்பர் that the giant standing in front of you is not to destroy you but to make you sit on the throne. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனை வருது. பிள்ளை பருவத்தில், படிக்கும் பருவத்தில், வாலிப பருவத்தில், வயோதிக பருவத்தில், திருமணமான அதுக்கு ஒரு சோதனை வருது. இதில் நம்ம ஜெயிக்கணும். பேட்டில், போராட்டம். இப்போ நம்ம வந்து ஒரு ஏழையாகிறோம், பணக்கார வீட்டில் போய் வாழறோம், இல்லை ஒரு வில்லேஜில் இருந்துட்டு சிட்டியில் வந்து வாழறோம். நம்ம ஏன் இங்கே வந்தோம், எதுக்காக கடவுள் நம்மளை இங்கே கொண்டு வந்தார், நமக்கு இவ்வளோ சோதனை வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிற காலகட்டங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் ஏன் வருதுன்னா நம்மளை அது சரி செய்ய தான் இந்த சோதனை எல்லாம் வருது. ஏன்னா பல பேச்சுகள், இகழ்ச்சிகள், இதனால தான் வருது. நாமளை கர்த்தர் வந்து மெருகேற்றுறாரு, நம்மளை உருவாக்குறாரு, நம்மளுடைய மூளையை நல்லா தீட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா உலகத்துக்கு உண்மையை நம்ம சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? உலகத்துக்கு நம்ம உண்மையை சொல்லணும். உண்மை இன்னும் ஒரு உண்மையை நம்ம காதலை கேட்கல. இதுதான் உண்மைன்னு யாரும் சொல்லலை. இதை செஞ்சால் ஃபாலோ பண்ணால் குடும்ப நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையே வராது அப்படின்னு யாரும் சொல்லலை இது வரைக்கும். ஏன்னா ரீமா ஷெர்லின் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு போராட்டம். இப்போ கோலியாத் அப்படின்றாரு, தாவீது,
தாவீது வந்து சைஸில் சின்னவர். ஏன்னா கோலியாத் வந்து பல படைகளுக்கு தளபதி. அங்கி போட்டு தலை சீரா வால் வீட்டி எல்லாம் வச்சுங்கிறவர் அவர். ஏன்னா காலுக்கு பாதரட்சை இப்படியெல்லாம் போட்டுட்டு அவர் போருக்கு வருவார். இந்த தாவீது ஒரு கவன் கல் எடுத்துட்டு போறார், அடிச்சிட்டாரு, கோலியாத் விழுந்துறாரு. இது மாதிரி தான் ஒரு ஒன்றுமே அறியாத ஒன்று, யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆழத்தை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை யார் யார் இகழ்ச்சி படுத்தி கேவலப்படுத்துகிறாங்களோ அவங்கள வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் சோதனைகள். இப்போ எனக்கு கூட எவ்வளோ சோதனைகள் வந்து, அதனால தான் இப்படி பேசுறேன். சோதனை இல்லைன்னா பேச முடியாது. என்ன சோதனை வந்தால் தான் நம்ம சிந்திக்கிறோம். என்ன ஏன் ஏன் எதனால 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 ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு சிந்திக்கிறோம். இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஒரு உண்மை புரியுது. ஏன்னா இந்த பைபிள் சொல்கிற உண்மை புரியுது. இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் என்ன செய்தார், ரீமா ஷெர்லினை விட்டுட்டு இப்போ போயிட்டார், விவாகரத்து அளவுக்கு போயிட்டு. இப்போ அந்த குழந்தைக்கு நிலைமை என்னங்க, அதுதான் சொன்னேன். ஒரு தகப்பன் இருந்து மறிச்சிட்டா கூட அது மறந்துடலாம், ஒரு கணவன் இருந்து மறித்து போயிட்டா கூட அதை மறந்துடலாம். ஆனால் இந்த குடும்பம் இப்படி வருத்தப்பட்டு வியாகுலப்பட்டுங்குது. இதுக்கான காரணம் யார், யாருங்க காரணம், யார் காரணம்? இந்த குடும்ப ஒற்றுமையை, குடும்ப ஒரு கட்டமைப்பை வந்து இந்த வேதத்திலிருந்து யாரும் விளக்கலை. குடும்ப கட்டமைப்பு எதை கொண்டு இந்த குடும்பம் இயங்கணும், கணவன் மனைவி எப்படி நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனை வராத, பிரிவு வராத, இது எப்படி நீண்ட நாட்கள் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணுன்றதை யாரும் சொல்லலை. ஏன்னா பைபிள்லேருந்து யாருமே சொல்லலை. இதெல்லாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. கட்டிட சபைகளுக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கும் டான்ஸுக்கும் பைபிளுக்கு கொடுக்குற தவறான தகவல்களுக்கும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கும், கல்விக்கும், ஆரோக்கியத்துக்கும் யாரும் இங்கே முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. இது ஒரு 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 பொருட்டாவே என்றது கிடையாது. பைபிள்ன்ட்டா ஊழியன்ட்டா நான் தான் ஊழியக்காரன், நான் செய்யறது நல்லா ஊழியம், சரியான ஊழியம், என் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படி நான் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வேலை செய்கிறேன், நான் கர்த்தருக்காக பாட்டு பாடுறேன், நான் கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணுறேன், நான் கர்த்தருக்காக வாசிங்க இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணுறேன். கணக்கில் வராது, கணக்கில் வரவே வராது. எப்படி நீங்கள் பண்ணுற ஜபமோ, நீங்கள் ஓடி ஓடி ஊர் ஊரா உலகமெல்லாம் போயிட்டு பாடுற பாட்டம் கணக்கில் வராது. அது யாருடைய வாழ்க்கை முன்னேற்றாது. யாருக்கும் உங்களை பாட்டு கூத்தும் டான்ஸும் மெசேஜோ நீங்கள் கொடுக்குற பைபிளின் தவறான தகவலோ அடுத்தவருடைய குடும்பத்தை வாழ வைக்காது, அடுத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது நீங்கள் பாடுற பாட்டு. ஏன்னா இது பாட்டுக்கு கூத்துக்கும் இந்த பைபிள் இடம் கிடையாது. ஒரு மனிதன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், அதுதாங்க நடக்கிற வேலை. ஒரு வியாதி வறுமை இல்லாத அந்த குடும்பம் போகணும், அதுதாங்க செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், தேவையில்லாததுக்கு, பைபிள் முக்கியத்துவம் கொடுக்காததுக்கு. இயேசு கிறிஸ்து எங்கே போய் பாட்டு பாடினார்? இயேசு கிறிஸ்து அங்கே போய் பாட்டு பண்ணாருங்க, இங்கே போய் பிரசங்கம் பண்ணாருங்க, அங்கே போய் காணிக்கை வாங்கினாருங்க, அங்கே சர்ச்சு கட்டினாருங்க. எங்கே கட்டினாரு? ஒருத்தர் பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து 12 பேருக்கு வந்து சாப்பாடு போட்டார். ஒரு பெரிய பணக்காரன், அவர் பணக்காரன் தான், எங்கே சர்ச்சை கட்டினார் இப்படின்னு ஜஸ்டின் இந்தியா சொல்கிறாரு. ஜஸ்டின் இந்தியா இதை சொல்கிறாரு, அவர் பணக்காரன், ஒரு கேஷியர் கூட வச்சிருந்தார். யார்? யுவதாஸ் வரியத்தை. அவர் இருக்கலாம்ல, அப்படிதான் இருந்திருப்பார். என்ன அவர் எந்த சர்ச்சை கட்டினார், எங்கே காணிக்கை பிடுங்கினார்? அவர் பேரை சொல்லி எங்கேயுமே காணிக்கை வாங்கலை. காணிக்கை வாங்கல, ஒரு கட்டடத்தையும் கட்டலையே, அதுக்கு பேர் சர்ச்சுன்னு வைக்கலையே. அவருடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இந்த தனி மனித வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகணும், வியாதி இல்லாத வழி, பிரச்சனை இல்லாத வழி, குடும்பங்கள் பிரியாத வழியில் நம்ம போக வேண்டும். குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரோட ஒரு ஒற்றுமையாக இருந்து உதவியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் எழுதப்பட்டது இந்த பைபிள். ஏன்னா மற்ற இதுக்காக கிடையாது. போயிட்டு நான் ஊரூரா ஜெபம் பண்ணுறதுக்கும், ஊரூரா பாட்டு பாடுறதுக்கும், அவங்க தலைமையில் வச்சு ஜெபம் பண்ணுறது, கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? நீ நான் அவ்வளோ பவரா? உனக்கு சாதாரண மனுஷன். நீ வந்து வேத விரோதி. வாழ்க்கை எத்தனை குடும்பங்களை நாசம் செய்கிறார்கள் இன்றைய
கள்ள போதகர்கள் எத்தனையோ குடும்பங்களை நாசம் செய்கிறாங்க. கடவுளை வச்சு இயேசு கிறிஸ்துவை வச்சு இன்னைக்கு குடும்பங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் திருடப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள வருமானம் களவாடப்படுகிறது. இது இந்த வேலை தான் நடந்துக்குது. வேற வேலை என்ன நடக்குது? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பைபிள் படிக்கிறவங்களாம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பைபிள் படிக்கிறவங்களாம் கடன் இல்லாத இருக்கிறாங்க. யார் சொல்ல முடியும்? மார்த்தட்டி சொல்லுங்க. நாங்கள் தான் பெரிய ஊழியக்காரு, நாங்கள் தான் வெள்ளுடைத்து தரித்த சியோனுக்கு போகிறவங்க. எங்கள் சர்ச்சில் வர்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எங்கள் சர்ச்சில் வர்றவங்களுக்கு கடன் மனைவி பிரிவே கிடையாது. எங்கள் சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தவைக்கு வரவங்களுக்கு கடனே கிடையாதுங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க நாங்கள் வழி சொல்கிறோம். அப்படி தாங்க வாழ்ந்துக்கிறாங்க எங்கள் சபை மக்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆளை தூக்கி சுட்டு சொல்லு. யார் அது சொல்லு? இந்த மாதிரி தான் போய் இது இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலை. வேதம் சொல்லும் வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்வதில்லை. இவங்க சொல்றதில்லை, மக்கள் வாழ்றதில்லை. அது யாராக இருந்தாலும். இதனால நம்ம இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையை செவைப்படுத்த வேண்டும். சந்தோஷமா இருக்க என்ன வழி? வியாதி இல்லாத இருக்க என்ன வழி? டைவர்ஸ் ஆகாத இருக்கிறதுக்கு என்ன வழி? கணவன் மனைவி விட்டு பிரியாத இருக்கிறதுக்கு என்ன வழி? கணவன் மனைவி இன்னொரு பெண்ணை தேடி போகாததுக்கு என்ன வழி? மனைவி இன்னொரு பெண்ணை தேடி போகாததுக்கு என்ன வழி? பிள்ளைகள் வீணாகி படிக்காம போகாததுக்கு நல்ல படித்து முன்னேறதுக்கு என்ன வழி? இதெல்லாம் நம்ம இனிமேல் பிரயாசப்படணும். இதுக்காக பிரயாசப்படணும். அதை தான் சொல்லுது பைபிள். நான் சொல்லல, இதை பைபிள் சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி. நீ கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம், ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம், இன்பமான வாழ்க்கை வாழலான்னு இந்த பைபிள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.